உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும், அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சூரியன் பெயர்ச்சியாகி வருகிறார், 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன், இந்த மாதிரியான நிறைய கிரகங்களின் சேர்க்கை பெயர்ச்சிகள் இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு இண்டிபெண்டன்சிய நீங்க உருவாக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதே இது ஒரு குடும்பத்துல நபர்களா கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவி கணவரை நம்பி இருந்தாலும் கூட, இந்த மாதத்துல இருந்து அவர்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம், அவர்களுக்குன்னு ஒரு சுய வேலை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு தன்னாட்சியாக, அதாவது சுய சார்போட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. மற்றவர்களை நம்பி எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முழுமையான மனநிலை உங்களுக்கு ஜூன் மாசத்துல வந்திருக்கும். அந்த மனநிலையை பொறுத்து இந்த ஜூலை மாதத்துல நீங்க செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உடனே போன உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நமக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம அதுல சக்சஸ் ஆகி நம்ம இப்படியான ஒரு வேலையில போய் சேருவோம்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய கடன்களை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட அந்த வெளிநாட்டு அமைப்புகளையும் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது வெளிநாடு வெளியூர் போன்ற வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதையெல்லாம் நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய இந்த கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த மேன் பவர் ஏஜென்சிய எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா
10ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியன் இப்ப 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால இந்த மாதிரியான ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி, இந்த மாதிரியான சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை முழுமையாக எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. நீங்க தான் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறீங்க. அதையுமே இந்த ஜூலை மாதத்துல எடுக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஜூன் மாதத்துல இருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூலை மாதத்துல மேலும் அதற்கு மெருகேற்றும் விதமாக எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது குடும்பம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், திருமணம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. காதல் திருமணங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உயர்கல்வி வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல நீங்க உயர்கல்விக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வெளிநாட்டுல உயர் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் வேணும் அப்படின்றவங்களுக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் முழுமையாக ஒரு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் வேலையே இல்லாம தவிச்ச இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 12ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவானோட அந்த சுக்ரன் சேர்கிறார். சுக்ரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. அதனால சில இடத்துல ஆசைகள் அதிகப்பட்டு அதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி என்பர்கள். ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்நோக்கி போறது. இதனால ஒரு இடத்துல தேவையில்லாம கடனை சம்பாதிக்கிறது, ஒரு அவமானங்களை சம்பாதிக்கிறது, தேவையில்லாத ஒரு நல்ல பேரா இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு இடத்துல பிளாக் மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அந்த சுக்கிரன் வெளியில நகண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி. 12ஆம் இடத்துல கேதுவோட சேரும் போது, கேதுன்ற கிரகத்தோட சேரும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெண்கள் விஷயத்திலையும் பணம் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். இதே இது உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகளால, நோய் தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல முழுமையான நிவாரணம் இருக்கும். அப்படி நிவாரணம் கிடைக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை.
ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.